வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனித்தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். கத்திக்குத்துக்கு இலக்காகி நபரொருவர் உயிரிழந்துள்ளார். சாய்ந்தமருதை அண்டிய மீன்பிடி பிரதேசம் கடலரிப்பால் பாதிப்பு. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் பாரிய விபத்து. பஸ் தரிப்பிட வீதியோரத்தில் இருந்து சடலம் மீட்பு. தங்கத்தில் பானிபூரி வைரலாகும் காணொளி. தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கத்திக்குத்துக்கு இலக்காகி நபரொருவர் உயிரிழந்துள்ளார். தேருநுவர கல்வல சந்தியில் வசித்து வந்த எம்ஜி சஞ்சீவ கருணாரத்ன வயது 41 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் கண்ணேவ பகுதியில் வசித்து வந்த சம்பிகா குமாரி என்பவர் கணவரை விட்டு பிரிந்து சேருநுவர பகுதியில் மற்றும் ஒரு நபருடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் முதலாவது கணவர் மனைவியை தேடி வந்து மனைவியுடன் வாழ்ந்து வந்த குறித்த நபரை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணியளவில் கத்தியால் குத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு நேற்று இரவு சென்ற மூதூர் நீதவான் நீதிமன்ற பதில் நீதிபதி M நஸ்லீம் சடலத்தை பார்வையிட்டதுடன் சடலமானது பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு இன்று திங்கட்கிழமை காலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடலரிப்பால் மிகவும் பாதிக்கப்பட்ட சாய்ந்தமருது மருதூர் சதுக்கம் மற்றும் அதனை அண்டிய மீன்பிடி பிரதேசம் துரித கதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் இன்று வரை புனரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேற்குறித்த பகுதிகள் கடலரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று காலை சாய்ந்தமருது இயற்கையை நேசிக்கும் மன்ற செயற்பாட்டாளர்களினால் முகநூல் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மேற்படி விடயம் தொடர்பில் இயற்கையை நேசிக்கும் மன்ற செயற்பாட்டாளரும் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுலாவின் சாய்ந்தமருது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளருமான MSM சபான் உடனடியாக செயற்பட்டு சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் MM ஆசிக் மற்றும் கரையோரம் பேணல் திணைக்களம் என்பவற்றின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து கல்லணை போடும் நடவடிக்கை தற்போது துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்கள் ஆர்வமற்றவர்களாகவே இருக்கின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் என்ப கருத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இருக்கிறதாக நான் காணவில்லை. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்களது தேவையற்றது அல்லது அதில் ஆர்வமில்லாத கருத்தாகத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் எதிர்காலத்தில் விழிகள் செய்யும் விந்தையை விரல்கள் செய்ய காண்பீர் எனும் துணைப்பொருளில் பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் ஏற்பாடு செய்த திறன் விருத்தி கண்காட்சி இன்று திங்கட்கிழமை யாழ் தந்தை செல்வா அறக்கட்டளை மண்டபத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் இலச்சுமணன் இளங்கோவன் மங்கள விளக்கேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். பார்வையற்றவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் முகமாக அவர்களினால் மேற்கொள்ளப்படும் உற்பத்திகள், இசைக்கருவிகள் இசைத்தல், கிரிக்கெட் விளையாடுதல், நவீன தொலைபேசிகளை இயக்குதல் போன்ற பல விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் இன்றும் நாளையும் இந்த கண்காட்சி தொடரவுள்ளது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வடமாகாண மகளிர் விவகாரம் சமூக சேவைகள் அமைப்பின் செயலாளர் பொன்னம்பலம் பாகீசனும் கலந்து கொண்டார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் ஏற்பட்ட பாரிய விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி விஷ்ணு கோவில் சந்திக்கு அருகாமையில் இன்று திங்கட்கிழமை பிற்பகல் மோட்டார் சைக்கிள் மற்றும் வேன் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன் போது 2 காயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருவரில் ஒருவரது நிலை கவலைக்கிடமானதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. களுவாஞ்சிக்குடி போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதுளை பஸ் தரிப்பிட நிலையத்தில் கடையொன்றுக்கு அருகாமையில் இன்று திங்கட்கிழமை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் யாரென இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கடந்த சில நாட்களாக குறைவடைந்திருந்த முட்டையின் விலை தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவித்துள்ளன. கடந்த காலங்களில் 38 ரூபாவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது 55 ரூபாவாக காணப்படுகின்றது. இதேவேளை உள்நாட்டில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு நிலவும் பட்சத்தில் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் கேக் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் உற்பத்திக்காக அதிக அளவில் முட்டைகள் பயன்படுத்தப்பட்டமையினாலேயே முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இன்று திங்கட்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை செயலாளர் பிரதீப் யசத்தன இதனை தெரிவித்துள்ளார். புத்தாண்டு பஞ்சாங்கத்துக்கு அமைய இன்றைய தினம் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வுக்கான நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண ஆளுநர் PSM சால்ஸ் பயணித்த உத்தியோகபூர்வ வாகனம் யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விபத்துக்குள்ளானது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வடமாகாண ஆளுநரின் வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்துடன் மோதியே விபத்துக்குள்ளாகியுள்ளது. முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனம் பாதசாரிகள் கடவையில் வேகத்தை கட்டுப்படுத்திய நிலையில் வேகத்துடன் பயணித்துக் கொண்டிருந்த ஆளுநர் வாகன தொடரணி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். உலகில் வயது முதிர்ந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்ற உலக சாதனையுடைய இரட்டையர்கள் காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லோரி மற்றும் ஜோர்ஜ் சபால் என்ற இரட்டையரி இவ்வாறு தங்களது 62வது வயதில் காலமாகியுள்ளனர். பென்சில்வேனிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இருவரும் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் மரணத்திற்கான காரணம் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. இந்த இருவரும் 30 ஆண்டுகளே உயிர் வாழ முடியும் என மருத்துவர்கள் எதிர்வு கூறியிருந்த நிலையில் இருவரும் 62 வயது வரையில் உயிர் வாழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தங்கத்தட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி படலத்துடன் பரிமாற்றப்படும் பானிபூரி தொடர்பில் வெளியான காணொளி ஒன்று வைரலாகியுள்ளது. குஜராத்தில் அகமதாபாத்தைச் சேர்ந்த தெருவோர விற்பனையாளர் ஒருவர் பானிபூரியின் புதிய வகை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த பானிபூரி தொடர்பிலான காணொளி இணையத்தில் வெளியாகி பேசப்பட்டு வருகின்றது. அதில் தங்கத்தட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி படலத்துடன் பரிமாற்றப்படும் பானிபூரியுடன் துருவிய பாதாம் மற்றும் தண்டக்காய் ஆகிய கலவை சேர்க்கப்பட்டுள்ளது. ஒரு தட்டில் மொத்தமாக 6 பானிபூரிகள் உள்ளது. ஒவ்வொரு பானிபூரியிலும் துண்டாக்கப்பட்ட பாதாம் மற்றும் சில முழு முந்திரி மற்றும் பிஸ்தாவை சேர்த்து அதனுடன் தேனை சேர்த்து அவற்றை பரிமாறுகின்றார்கள். இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த இந்த காணொளி இணையத்தில் வைரலாகி 80 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை குவித்துள்ளது. இதனை பார்த்த பயனர்கள் பலரும் இந்த உணவு தயாரிப்பு தொடர்பாக விமர்சித்து பதிவிட்டு வருகின்றனர். பசிபிக் கடலில் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா அருகில் அமைந்துள்ள பப்புவா நியூ கினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலநடுக்கமானது பப்புவா நியூகினியாவின் வடக்கு பகுதியில் இன்று திங்கட்கிழமை காலை 6:56 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு தெரிவிக்கின்றது. இந்நிலநடுக்கம் நியூ பிரிட்டன் தீவின் கிம்பே பகுதியில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் 64 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு தெரிவிக்கின்றது. எனினும் இதனால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் இல்லை என அமெரிக்க நிலநடுக்க அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதுடன் இன்றைய நாளுக்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.